ஹலோ கஸ்டமர் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் ஹெலன். நான் மூஞ்ச கட்டாமல் டேபிள் கட்டு பார்க்குறீங்க. காரணம் அது வந்து எனக்கு வந்து பிடிக்கல. இந்த குட்டியாக இந்த டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிள் வந்து நல்லாயிருக்கும் தான் எடுத்து போட்டேன். பட் இது நல்லா இல்லை. ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதான் வந்து காட்டினாங்க. இது வந்து நல்லா இல்லை. இது உங்களுக்கு நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொன்னாங்க. பட் எனக்கு வந்து பிடிக்கல. இது ஃபுல்லாகவே நம்ம ஏரியா தான். பட் இது ரொம்ப இடத்த அடிக்கிற மாதிரி இருக்குது இந்த டேபிளில். ஆனால் இது தூக்கி நம்ம வந்து இந்த இடத்துல போட்டு போகிறோம். பார்க்கறத சின்னதாக இருக்கும். பட் இது எனக்கு பெருசாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் இந்த இடத்துல போட்டுருவேன். போட்ட பிறகு இப்படியே வந்து தம்ப்நெயிலுக்கு மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். மை நியூ தம்ப்நெயில் டைட்டிலோட இது என்னென்னு, மை நியூ சேஞ்ச் இன் மை கிராஃப்ட் டேபிள். ஓகேவா, கிராஃப்ட் ஏரியான்னு வச்சிடலாமா? ஓகே, சரி. இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ போடலான்னு இருந்தேன். பட் இதுக்கெல்லாமா வீடியோட சொல்லிட்டு விட்டுட்டேன். இதான் அந்த குட்டி சேஞ்ச். இதில் வந்து நான் அந்த ஸ்குஷி மேக் பண்ணி வச்சுருக்கிறேன். மைக் இந்த பக்கமாக இருக்கிறதுனா இங்கே தான் சவுண்ட் கேட்குது. மேலே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். நான்லாம் வரையில. ஆக்சுவலி வந்து இது ஆக்சுவலி நான் தான் வரைஞ்சேன். நல்லாயிருக்கும். வந்து விவோ ஃபோனோட டப்பா. ஆனால் இது வந்து ஆயில் பேஸ்டர் 12 கலர் அது வந்து மேலே வச்சுருக்கு. இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்றதுனால. இங்கே வந்து இது இருக்குது, ஃபேப்ரிக் கேஸ்டலோட நீடபிள் எரேசர். அதோட டப்பா இங்கே இருக்குது. ஏன்னா அந்த டப்பா மூட மாட்டேது அப்படின்றதுனால இவரையும் திறந்துக்குதா அது மேலேயே வச்சுருக்கோம். இதுக்கு நல்லா காட்டிருப்பேன். இதெல்லாம் இது உள்ள மட்டும் என்னென்னா சும்மா குட்டி பெயிண்ட்டு இதில் இது வந்து அழகாக இருந்துச்சு இங்கே வச்சுருக்கேன். அம்மா இது கொஞ்சம் பிளாக் பெயிண்ட், பிளாக் அண்ட் ஒயிட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால பிளாக் பெயிண்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே டேப், அதுக்கப்புறம் அது நீடபிள் எரேசர். அப்புறமா இது நான் செஞ்சது. இது வந்து சும்மா வெறும் பஞ்சு மட்டும் உள்ளே அடிச்சிருக்கேன். சரி, இதுவும் தான். இதுக்குள்ளே வந்து ஆக்சுவலி நம்மக்கிட்ட வந்து ஃப்யூச்சரில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டாப்லரு, அதுக்கப்புறம் சும்மா குட்டி பவுச் மட்டும் தான் போட்டு வச்சுருக்கேன். வேறு எதுவுமே இதில் இல்லை. இந்த இடத்துல வந்து பார்க்க நல்லா இருக்கும். நிறைய இடம் பிடிக்கும். நிறைய இடம் கொடுக்குமா, அதனால் வந்து வைக்கலாமா இங்கேயே வச்சிடலாமான்லாம் இருக்குது. மேலே வந்து பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஓகேவா, ரெட் கலர் பெயிண்ட். ஏன்னா எனக்கு வந்து ரெட் கலர் பிடிக்கும். ரெட் கலர் பார்க்கும்போது லைக் ஸ்மூதியாக இருக்கிறதுனால என்னுடைய எல்லா ட்ராயிங்லேயுமே வந்து ரெட் கலர் இருக்கும். ட்ராயிங்கில் கூட ரெட் கலர், ஆல் பிளேஸ் மேவர் ரெட் கலர். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெட் கலர். இது கூட ஒரு விதமான ரெட் கலர் ஃபேமிலி தான். இது வந்து இதுலையுமே எல்லாத்துலேயுமே ரெட் கலர் வச்சுருப்பேன். இதை வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து நாளைக்கு வாங்கிட்டு வந்து அப்படியே அடிச்சு விட்டுருக்கேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.